இன்றைய முக்கிய நிகழ்வுகள். திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை நடக்கிறது. விரைவில் எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து முடிவு செய்யப்படும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. காவலர்கள் தேர்வில் குளறுபடி நடந்திருப்பதாக கூறும் குற்றச்சாட்டை நிரூபிக்க தயாரா? நாராயணசாமிக்கு ரங்கசாமி சவால். பிரதமர் மோடி தேர்தல் சமயத்தில் புதுச்சேரிக்கு வருவார், அறிவிப்பார், திட்டங்களை கிடப்பில் போடுவார் என்றும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பிரதமர் மூலம் அடிக்கல் நாட்ட உள்ளதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பிரதமர் மோடி மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரி வரவுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அப்பொழுது புதுச்சேரிக்கு பல நலத்திட்டங்களை அறிவிப்பு வெளியாகும் என செய்தி கூறப்பட்டுள்ளது. அதில் பிரதமர் மோடி உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை மையம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது ஒன்றும் புதிய திட்டம் இல்லை. 2016, 2021 காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் நான் முதல்வராக இருந்தபொழுது புதுச்சேரியில் உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை மையம் அமைப்பதற்கான அனுமதியை நாங்கள் தான் வாங்கினோம். 90 கோடி ரூபாயில் ஜிப்மர் மருத்துவமனையின் கிளைகளாக செயல்படும் என அறிவிக்கப்பட்டது. சண்டிகருக்கு செல்ல வேண்டிய மருத்துவமனை புதுச்சேரிக்கு வருவதற்கு நாங்கள் தான் காரணம். அதற்கு ஒதுக்கப்பட்ட 90 கோடி நிதி பயன்படுத்தப்படவில்லை. 4.5 ஆண்டுகள் கிடப்பில் போட்ட அரசு மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறது? பாஜக எங்கள் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பிரதமர் மூலம் அடிக்கல் நாட்ட உள்ளனர். பிரதமர் மோடி தேர்தல் சமயத்தில் வருவார், அறிவிப்பார், திட்டங்களை கிடப்பில் போடுவார் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒரே கோரிக்கை மாநில அந்தஸ்து வாங்குவது. மாநில அந்தஸ்து வாங்கவில்லை என்றால் தேர்தலில் நிற்க மாட்டேன் என முதல்வர் ரங்கசாமி கூறுவது ஏமாற்று வேலை. புதுச்சேரியிலிருந்து சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு வந்தே பாரத் போன்ற ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். ஒரு ரயில்வே திட்டமும் நிறைவேறவில்லை. பிரதமர் புதுச்சேரிக்கு வந்து எந்த புதிய திட்டங்களையும் தொடங்கவில்லை. அனைத்தும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டது. புதுச்சேரியை ரயில்வே துறை புறக்கணித்துள்ளது. நான் மத்திய இணை அமைச்சராக இருந்தபொழுது நிறைய ரயில் திட்டங்களை புதுவைக்கு கொண்டு வரப்பட்டது. தினமும் பாஜகவினர் துணைநிலை ஆளுநராக சந்திக்கிறார்கள். மற்ற கட்சியினர் சந்திக்க முடியவில்லை. புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் அரசியலில் இருந்து விலக வேண்டும். துணைநிலை ஆளுநர் தேர்தல் சமயத்தில் தராசு போல நிற்க வேண்டும், நடுநிலையாக இருக்க வேண்டும். போலி மருந்து விவகாரத்தில் சிபிஐ இன்னமும் வழக்கு விசாரணையை தொடங்காதது ஏன்? காங்கிரஸ் சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் மேற்பார்வையில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டும் இந்த விவகாரத்தை மறைப்பதற்காக அரசியல் ரீதியாக காய் நகர்த்தி வருகிறார்கள். திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தை முடிந்த பின்னர் தான் எவ்வளவு தொகுதி போன்ற விவரங்களை வெளியிட முடியும். இவ்வாறு அவர் கூறினார். எதிர்க்கட்சியை சேர்ந்த சிலர் காவலர்கள் தேர்வில் குளறுபடிகள் நடந்திருப்பதாக கூறி வருகின்றனர். ஆனால் அவர்களால் நிரூபிக்க முடியுமா? நம் ஆட்சியில் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதால் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் கூறி வருகின்றனர். பணியிடங்களை நிரப்பக்கூடாது என்கிற எண்ணம் இவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காவலர் தேர்வில் முறைகேடு என கூறி குற்றம் சாட்டியதற்கு அவரை மறைமுகமாக முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக இருந்த 207 காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இணைய வழி மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இதில் 49 காவலர் பணியிடங்கள் இதில் 49 காவலர் பணியிடங்களும் ஊர்காவல் படையினருக்கு 10 காவலர் பணியிடங்கள் கருணை அடிப்படையிலும் பணி அமர்த்தப்பட்டது. மீதமுள்ள 125 நபர்களுக்கு உடல் தகுதி மற்றும் எழுத்து தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 112 காவலர்களுக்கு இன்று பணியாணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், உள்துறை செயலர், டிஜிபி, டிஐஜி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 112 தகுதி பெற்ற காவலர்களுக்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பணி ஆணையை வழங்கி பாராட்டினர். மேலும் மீதமுள்ள 13 பேருக்கு தேர்வு குழு மூலமாக பரிசீலிக்கப்பட்டு பணியாணை விரைவில் வழங்க உள்ளனர். மேலும் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த அரசு விரைவாக அனைத்து பணியிடங்களையும் நிரப்பி வருகிறது. கடந்த அரசு ஒரே ஒரு அரசு பணியிடங்களை கூட நிரப்பவில்லை. எதிர்க்கட்சியை சேர்ந்த சிலர் இந்த தேர்வில் குளறுபடிகள் நடந்திருப்பதாக கூறி வருகின்றனர். ஆனால் அதனை அவர்களால் நிரூபிக்க முடியுமா? இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை சிலர் கூறுவது இதுபோன்ற பணிகள் நிரப்பக்கூடாது என்கிற எண்ணம். இவர்கள் எல்லாம் நல்லவங்க. ஏதாவது சூழல் உருவாக்கி இந்த தேர்வுகளை ரத்து செய்வது அவர்களின் எண்ணம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை காவலர் தேர்வு குறித்து வைத்த குற்றச்சாட்டுக்கு மறைமுகமாக முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சனம் செய்தார்.
தொடர்ந்து பேசிய அவர் விரைவில் 192 அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இதுவரை காவல்துறையில் 2000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. காவல்துறையை நவீனப்படுத்தி அனைத்து பணியிடங்களையும் நிரப்புவது அவசியமாக உள்ளது. இதுகுறித்து மத்திய அரசிடம் கேட்டுள்ளோம். நமது ஆட்சியில் குற்றங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. குற்றங்களுக்கு விரைவாக தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பும் நமது ஆட்சியில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காவலர்கள் தங்களை பணியை சிறப்பாக செய்து காவலர்கள் உங்கள் நண்பன் என சொல்வது போல மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். அதேபோல குற்றவாளிகளை பிடிக்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி அவர்களை திருத்த வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்தார். இளைஞர் முன்னேற்றம் மற்றும் வேலைவாய்ப்பில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அரசியல் பயணம். ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. பெங்களூருவில் உள்ள ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபவுண்டேஷன் ஆன்மீக மையத்திற்கு புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 460 கல்லூரி மாணவர்களை எனது சார்பில் வரவழைத்தோம். அவர்களுக்கு ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் சத்சங்க நிகழ்ச்சியின் மூலம் ஆன்மீகம், அமைதி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் குறித்து முக்கிய அறிவுரைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சி மாணவர்களின் மனநிலையையும் எதிர்கால நோக்கமும் மேம்பட உதவும் என நம்புகிறேன். இந்த அரிய வாய்ப்பின் மூலம் அவர்கள் நன்மை அடைவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் வெளிநாடுகளில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் முயற்சிகளையும் நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன். புதுச்சேரியில் எங்கள் கட்சி நல்ல நிலையில் வளர்ந்து வருகிறது. அதிகமான இளைஞர்களின் தொலைநோக்கை மையமாக கொண்டு எங்கள் கட்சியின் பயணம் நடைபெற்று வருகிறது. நேர்மையான அரசியல் செய்யவும் இளைஞர்களுக்கான எதிர்கால திட்டங்களை மேம்படுத்தவும் எங்கள் கட்சி உறுதுணையாக செயல்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரியில் மாநில தாய்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்தியுள்ளோம். தாய்மொழிக்காக நடைபெற்ற இந்த மாநாட்டில் சுமார் 20,000 மக்கள் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் பகுதியில் அமமுக சார்பில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தலைமை கழகம் அறிவித்த பொதுக்கூட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ். டி. சேகர் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, கதிர்காமம் தொகுதி கழக செயலாளர் ராமச்சந்திரன், மாநில புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் ஆர். கே. ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு காமாட்சி, கணேசன், கலைவாணி, சிலம்பரசன், ஜான்சன், சுரேஷ், முனியன், பாச்சான், காண்டீபன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர், மத்திய மாவட்ட கழக செயலாளர் சதீஷ்குமார், கழக அமைப்பு செயலாளர் முருகன், தலைமை கழக பேச்சாளர் ராதை வெற்றிபாலு, காரைக்கால் மாவட்ட செயலாளர் பால தண்டாயுதபாணி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் செந்தில் என்கிற குமாரவேல், மணவாளன், ரத்னகுமார், கலியமூர்த்தி, நிஷா, கோவிந்தன், செயின்பால், பாலாஜி, புஷ்பா, இளம்வழுதி, முனியன், கண்ணதாசன், திருஞானகுமரன், ரவி, மோகன்ராஜ், ராமர் பாண்டி உட்பட மாநில கழக அணி செயலாளர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில செயலாளர் எஸ். டி. சேகர் பேசுகையில், மீண்டும் 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி வேலை செய்து அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது உடல் சென்னை தி நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமான பால நிலத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று நல்லக்கண்ணு உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நல்லக்கண்ணு தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பொக்கிஷம் என்றும் அவர் நம் வாழ்க்கையில் மறக்க முடியாத தலைவராக எப்பொழுதும் இருப்பார் என்றும் தெரிவித்தார். மேலும் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் தான் சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்காகவும் பல்வேறு இன்னல்களை சந்தித்த அவர் லட்சிய ஜனநாயக கட்சி முன்னோடியாக எடுத்துக்கொண்டு செயல்படும் எனவும் கூறினார். அரிமா சங்கத்தின் சார்பில் வில்லியனூர் சம்பூர்ணா சித்தா மருத்துவமனை டாக்டர் ஆர். புகழேந்தி அவர்களுக்கு சிறப்பு அக்குபஞ்சர் நிபுணருக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். தி சுசான்சி மண்டல சந்திப்பு செயலாண்மை குழு மற்றும் கடலூர் ஹோஸ்ட் லயன்ஸ் சங்கம் சார்பில் பன்னாட்டு லயன்ஸ் கிளப் மண்டல சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மண்டல தலைவர் சுசான்சி லயன் டாக்டர் சி. ஏ. ரவி தலைமை தாங்கினார். செயலாண்மை குழு தலைவர் எம்ஜேஎஃப் லயன் ஜி. தம்புராஜ் வரவேற்புரையாற்றினார். மண்டல மாநாட்டை PMJF லயன் டாக்டர் ராஜா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். மேலும் துவக்க உரையும் ஆற்றினார். இதில் பன்னாட்டு லயன்ஸ் கிளப் மண்டல சந்திப்பில் வில்லியனூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை நிறுவனர் மற்றும் இயக்குநர் டாக்டர் ஆர். புகழேந்தி அவர்களுக்கு சிறப்பு அக்குபஞ்சர் நிபுணருக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இதில் லயன் சுபாஷ் சந்திர போஸ்,
சாலே எஸ் கனகராஜன், டாக்டர் கமல் கிஷோர் ஜெயின் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் லயன் கல்யாணகுமார், லயன் டாக்டர் விஜயலட்சுமி சிவகுமார், லயன் ERN சிவகுமார், லயன் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் சிறப்புரையாற்றினர். சிறப்பு விருந்தினராக லயன் மாணிக்கம் பங்கேற்றார். சிறப்பு பேச்சாளராக ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா நிலையம் நிறுவனர் தலைவர் புரொஃபசர் டாக்டர் அறிவழகன் மன வலிமை குறித்து உரையாற்றினார். இதில் செயலாண்மை குழு தலைவர் லயன் தம்புராஜ், செயலாளர் லயன் RP நாகராஜன், பொருளாளர் S குருநாதன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி சிவராந்தகம் பகுதியில் SS ரங்கன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளர் சிவா MLA தலைமையில் மங்களம் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புதியதாக இணைந்துள்ள SS ரங்கன் மற்றும் சத்யா ஆகியோர்களை அறிமுகப்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தளபதியார் MK ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கட்சிக் கொடி ஏற்றியதைத் தொடர்ந்து நிர்வாகிகளை அறிமுகம் செய்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் முன்னாள் MLA மூர்த்தி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் அமுதா குமார், மாநில ஊடகப் பிரிவு அமைப்பாளர் புஷ்பலதா, ஊசுடு தொகுதி செயலாளர் பாண்டியன், மங்களம் தொகுதி பொறுப்பாளர் சாரங்கம் மற்றும் தாஸ், கழகத்தின் துணை செயலாளர் VK ஐயனார், பொருளாளர் TMS தக்ஷணாமூர்த்தி, ஹரி என்கிற சீதாராமன், MS முரளி, திருக்காஞ்சி கிளை செயலாளர் சபரி, ஆரியபாளையம் கிளை செயலாளர் ஐயப்பன், நாகராஜ், பிரகாஷ், மணிகண்டன், அறிவு, சுரேஷ், ரமேஷ் மற்றும் கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் இதில் கலந்து கொண்டனர். காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான ரவிக்குமார் பிறந்தநாள் விழா வில்லியனூர் அண்ணா சிலை அருகே அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகரும் மங்களம் தொகுதியின் மக்கள் நாயகருமான ரவிக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் அண்ணா சிலை அருகே VIC குரூப் தம்பிகள் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான ரவிக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் சமூக சேவகர் ரவிக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி ஆளுயர மாலை அணிவித்து கேக் வெட்டி பட்டாசு வெடித்து வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அருமாதபுரம் பாஸ்கர், NR இளைஞர் அணி செயலாளர் மோகன்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை VIC குரூப்ஸ், ஐயனார், சந்துரு, விஜயகர், யூசப், பாய், சரண், கணேஷ், அன்சர், ஹரி, பிரபு, தவி, மூர்த்தி நகர் சிவபாலன், அகரம் ஆனந்த், மணவெளி கலை, பழக்கடை ராமு ஆகியோர் செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் 6ஆம் நாளான நேற்று யானை வாகனத்தின் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனின் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு மகா பிரம்மோற்சவ திருவிழா வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு பிப்ரவரி 21ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் கொடியேற்ற விழா நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாகனத்தில் வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதில் 6ஆம் நாளான நேற்று சுவாமி யானை வாகனத்தில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு ஊசுடு அதிமுக முன்னாள் தொகுதி செயலாளர் ராஜாமணி தலைமையில் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட கோனேரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் MGR மற்றும் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் தொகுதி செயலாளர் ராஜாமணி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி ஜெயலலிதாவின் பிறந்தநாளை கொண்டாடினர். மேலும் நிகழ்ச்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கணேசன், தாமோதரன், நாராயணன், தண்டபாணி, மங்களமணி, முல்லையப்பன், செல்லத்துறை, ராமநாதபுரம் சுப்புடு, தேசிங்லு, வழக்கறிஞர் பிரபாகரன், ஆறுமுகம், மகளிர் அணி தலைவி காந்தா மற்றும் கிருஷ்ணம்மாள் உட்பட கட்சியின் தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை நடக்கிறது. விரைவில் எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து முடிவு செய்யப்படும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி.
காவலர்கள் தேர்வில் குளறுபடி நடந்திருப்பதாக கூறும் குற்றச்சாட்டை நிரூபிக்க தயாரா? நாராயணசாமிக்கு ரங்கசாமி சவால். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.